நம்முடைய குடும்பத்தில் அவர் அல்லாஹ் இறைவன் ஒருவர் என்கிறார், நம்முடைய சிலைகளை பொய்ப்பிக்கிறார் என்ற கொள்கையை கேட்டவுடன் அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதலாக வெளிப்படையாக வெளிப்படுத்திய முதல் 7 பேரில் அல்லாஹுடைய ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய 7 பேர்களில் பிலால் அவர்களும் ஒருவர். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக முதலாக வேதனைக்கு உட்படுத்தப்பட்ட தீனுக்காக மார்க்கத்திற்காக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்களில் அவரும் ஒருவர். உமையா இப்னு கலஃப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்காக படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அரபிய பாலைவன அந்த சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார். அவரை இரும்பை கொண்டு சூடு காட்டப்படுகிறார். அவருடைய கழுத்தில் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறார். குறைஷி